இப்போது கூட இந்த குடும்பக்குழுவிலே பங்கு கொடுத்த உங்களையும் நான் உங்களை வாழ்க்கையில் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் வரப்போகிறவர்கள் விரைவாக வரவும். கொடுக்குற செய்தி இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களிலே இப்பொழுது கூட ஆரம்ப ஜபமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஆவியானவரை வரவேற்று நாம் ஒரு பாடல்களை பாடுவோம். ஆரம்ப ஜபம் முடிந்த பிறகு சில பாடல்களை பாடுவோம். அதற்கு பிறகு பணியாசிரியர் அவர்கள் செய்தி கொடுப்பார்கள். செய்தி கொடுத்து முடித்த பிறகு அறிவிப்புகள் மற்ற காரியங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. எனவே சொல்கிறோம். ஆரம்ப ஜபம் தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நினைத்து நீராளுகை செய்யும். எங்களை அதிகமாக நேசிக்கிறார் ஞானத்தவனே. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த குடும்ப கொடுகையிலே ஆண்டவரே, சோலையார் ஆலயத்தின் மக்களாக, இந்த ஆல்மெட்டி ஜட்ஜ் மக்களுக்கு அனைத்து குடும்ப உறுப்பினர்களாக ஆண்டவரை இணைந்து நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான சிலாக்கியத்தை தந்திலே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வால்பாறையிலே சோலையார் பகுதியிலே இருந்து கூட ஆண்டவரே, நாங்கள் அந்த ஆலயத்திலே பல செயல்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் எங்களை ஆளலாம் ஒரு குடும்பமாக இணைத்து இப்பொழுது ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நீர் வர்த்திக்க பண்ணி ஒவ்வொரு இடங்களிலே திருமண காரியங்கள் நிமித்தமாகவும், வீடு நிமித்தமாகவும், வேலைவாய்ப்பு நிமித்தமாகவும் அந்த வால்பாறை சோலையார் பகுதியிலிருந்து நாங்கள் அனைவரும் ஆண்டவரே பிரிந்து இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை ஆண்டவரே இந்த குடும்ப கொடுகையானது ஆண்டவரே நடத்த நீர் கிருபை செய்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த குடும்ப கொடுகையானது ஆண்டவரே இன்னும் மென்மேலும் ஆண்டவரே எல்லா இல்லங்களிலேயும் நாங்கள் நடத்தி அந்த குடும்பத்திற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கவும், அவர்கள் தங்கியிருக்கிற வீட்டை நாங்கள் அனைவரும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளுக்காகவும் அவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் ஜெபிக்க தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.